நம்ம வீட்டு சமையலில் மதிய சாப்பாடு பார்க்கலாம் வாங்க. முள்ளங்கி புளிக்குழம்பு தாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தையும் நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். இது போல் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டோன்னு 5 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி நல்லா வதக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற முள்ளங்கி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டோன்னு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி தண்ணி நல்லா திக்காக கரைச்சி சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா குழம்பு நல்லா கொதிக்கிட்டோன்னு இறக்கிடலாங்க. சூப்பரான முள்ளங்கி புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.